உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே வணக்கம். உன்னை நீ கைவிட்டுவிட்டால் உன்னை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது என்று ஒரு பிரெஞ்சு பழமொழியுண்டு. உன்னை நோக்கி பிறரை திரும்பி பார்க்க செய்ய வேண்டுமாயினும் கூட நீ சத்தமிட வேண்டியுள்ளது. ஒரு பச்சை குழந்தை கூட தன்னருகே ஜாரம் துணைக்கில்லை என்றால் அழுது கத்தி ஜாரையும் தன்பால் ஈர்த்துவிடும். இனப்படுகொலைக்குள்ளான ஈழத்தமிழர்கள் கடந்த 1.5 தசாப்தங்களுக்கு மேலாய் போராடாதிருக்கும் நிலையில் உரியவனும் பாரான், அடுத்தவனும் பாரான், அண்டை நாடும் பாராது, வெளிநாடுகளும் பாராது. உனக்கு யாரும் கை கொடுக்க வேண்டுமாயின் நீ கை தூக்க வேண்டும். ஆதலால் களத்தில் போராடுவதன் மூலம் மட்டும் உள்ளும் புறமும் கவனத்தை ஈர்த்து போர்க்கொடியை சர்வதேச தளத்தில் நிறுத்த முடியும். Only the fittest will survive. அதாவது தக்கன மட்டுமே உயிர் வாழும். அதாவது இங்கு காணப்படும் சூழல் என்பது ஒன்று. அந்த சூழலையும் தன்னையும் இணைத்து தனக்கு பொருத்தமாக கையாள தெரிந்தவைதான் உயிர் வாழும் என்பதே இதன் முழுமுதற் பொருள். இந்த உயிரியல் டார்வினிசத்தை சமூக அல்லது அரசியல் டார்வினிசமாக கையாளும் போது அதை அதிகம் தலைமைத்துவ பண்புடன் கூடிய வகையில் கையாள வேண்டும். அதாவது உயிரியல் டார்வினிசத்தில் அந்த உயிருக்கு சுயநல உயிரியல் மரபணு இயல்பாக இயற்கை தேர்வின்படி தத்துவத்தை வழங்குகின்றது. மனிதனும் உயிரென்ற வகையில் சுயநல மரபணுவை கொண்டவனேயானாலும் ஒரு சமூகமாகும் போது அங்கு மேலதிகமாக தலைமைத்துவ ஆளுமை தேவைப்படுகிறது. இந்த வகையில் உயிரியல் டார்வினிசத்திலிருந்து சமூகவியல் டார்வினிசம் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு தெளிவான ஆளுமை பரிமாண வேறுபாட்டை கொண்டுள்ளது. சமூக பரிமாணத்தை கட்டமைப்பு செய்து முன்னெடுக்கும் விதத்தில் தவறுகள் இழைக்கப்பட்டால் அந்த சமூகம் தக்க தேர்வின்றி தேய்ந்து போய் அல்லது அழிந்து போய்விடும். அதாவது உயிரிகளில் காணப்படும் வரையறுக்கப்பட்ட உயிர்களின் தலைமைத்துவத்திற்கு அப்பால் மனித சமூகத்தில் நுண்ணறிவும் முன்னறிவும் கொண்ட அளவாற்பெரிய ஓரினம், அதாவது சிங்கள இனம், அளவாற் சிறிய இனங்களின் மீது அதிக தலைமைத்துவ ஆதிக்கத்தை செலுத்துவதன் மூலம் சிறிய இனங்களின் தெரிவு சுருங்கும், பாதிப்புக்கு உள்ளாகும், சீரழிவுக்கு உள்ளாகும். இந்த வகையில் ஈழத்தமிழர்கள் அதிகம் தலைமைத்துவ பண்புடனும் முனைப்புடனும் செயற்பட்டால் மட்டுமே காணப்படும் சமூக சூழல் யதார்த்தத்தில் தம்மை தக்க வைக்க முடியும். மனிதனும் ஏனைய பிராணிகள் போல ஓர் உயிர் என்பதால் உயிரியல் டார்வினிசத்தில் உள்ள பொதுத்தன்மைகள் மனிதனுக்கு உண்டேயானாலும் உயிரினங்களில் அதிக நுண்ணறிவு கொண்டு மனிதன் சமூகமாக தன்னை கட்டமைப்பதில் வேறுபட்ட ஆளுமை அளவுகளை பிரயோகிக்க முடிகின்றது. அரசுள்ள அளவாற் பெரிய சிங்கள சமூகத்தோடு அரசற்ற அளவாற் சிறிய தமிழ் சமூகம் தலைமைத்துவ ஆளுமையில் தக்க முனைப்பை காட்ட தவறினால் அந்த சமூகம் தன் வாழ்நிலையை இழந்து போக நேரும். இந்நிலையில் ஈழத்தமிழர்கள் தம்மை தமிழர் என்று உட்சமூக ரீதியாகவும் இலங்கை என்ற உள்நாட்டு ரீதியாகவும் அண்டை நாடுகள், வெளிநாடு, சர்வதேச சமூகம், உலகளாவிய அரசியல் நிலை போன்ற காணப்படும் அனைத்து புறநிலைக்கும் பொருத்தமாக தமக்கான தலைமைத்துவத்தை முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையில் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னான கடந்த 1.5 தசாப்தங்களுக்கு மேலான அரசியல் சூழலில் ஈழத்தமிழர் நிலையானது கூழ்முட்டை நிலையையே கொண்டுள்ளது. மேற்படி நடப்பு நிலை உள்ளூர், உள்நாட்டு, வெளிநாட்டு, உலகளாவிய யதார்த்தத்தை உள்வாங்கி இப்போது ஒரு புதிய வகையில் தமிழ் தலைமைத்துவத்தை முன்னெடுக்க வேண்டுமென்று இக்காணொளி வேண்டி நிற்கின்றது. ஏறக்குறைய 1970களின் பிற்பகுதியில் ஒற்றை உள்ளூர் துப்பாக்கியுடன் ஆரம்பமான ஆயுத போராட்டம் தரைப்படை, கடற்படை, பீரங்கிப்படை, விமானப்படை, சர்வதேச சரக்கு கப்பல் அணி என வளர்ந்த நிலையில் கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் அழிந்தவாறு குண்டூசி கூட இல்லாத நிலையை ஆயுத போராட்டம் அடைந்துள்ளது. ஆனால் 1979ஆம் ஆண்டு 10,000க்கு உட்பட்ட படையினருடன் ஒரு பிரிகேடியரை தலைமை தளபதியாக கொண்டிருந்த இலங்கை இராணுவம் இன்று அதிநவீன ஆயுதங்களுடன் 3,46,000 படையினருடன் காணப்படுகின்றது. நாடாளுமன்ற அரசியலில் 21 உறுப்பினர்களை கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று சிதைந்து சுக்குநூறாகி தமிழரசு கட்சி 8 உறுப்பினர்களையும்
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு உறுப்பினரையும் இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒரு உறுப்பினரையும் கொண்டு, அதாவது பாதிக்கு மேல் சுருங்கி கிடக்கின்றது. மேலும் ஜனநாயக பண்பற்று சீரழிந்து சின்னாபின்னமாகியும் கிடக்கின்றது. 2001 ஆண்டு அமெரிக்க இரட்டை கோபுரத்தின் மீதான தாக்குதல் உலகெங்கும் ஆயுத போராட்ட அமைப்புகளின் முதுகெலும்பை உடைக்க வழிவகுத்த போதிலும் அதுவே உலகெங்கும் மக்கள் போராட்ட அலைகள் எழும்புவதற்கு ஏதுவாக அமைந்தது. எனவே மக்கள் போராட்ட அலை எனும் ஓர் ஆயுதம் உலகரங்கில் முதன்மை பெறத் தொடங்கியது. பறிக்கப்பட்ட வெடிகுண்டு துப்பாக்கி ஆயுதத்துக்கு பதிலாக மக்கள் திரளெனும் ஓர் ஆயுதம் மக்கள் ஜனநாயக கிளர்ச்சியாய் வடிவம் பெற்றது. முள்ளிவாய்க்காலில் இராணுவம் அப்பாவி தமிழ் மக்களை படுகொலை செய்ததோடு முடிந்து போகவில்லை. அங்கு அரசர் இராணுவம் தனது இராணுவ சூளையில் இனப்படுகொலை எனும் மிக கூறியதோர் ஆயுதத்தை உற்பத்தி செய்தது. எனவே முள்ளிவாய்க்காலில் பறிபோன துப்பாக்கி வெடிகுண்டு ஆயுதத்துக்கு பதிலாக மக்கள் காட்டுமிராண்டித்தனமாக கொல்லப்பட்டதன் வாயிலாக இனப்படுகொலை எனும் ஆயுதம் தமிழ் மக்களுக்கு கிடைத்தது. இப்போது ஈழத்தமிழர்களின் குறைந்தபட்ச உரிமைக்கான போராட்டங்களை கூட இந்த இடத்திலிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டியுள்ளது. முதலாவதாக இலங்கையில் நடைமுறையில் உள்ள நாடாளுமன்ற மரபு அரசியல் பாதை இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு பதிலாக அதை வளர்க்கவே உதவியுள்ளது என்பதை 1833 ஆண்டு நடைமுறைக்கு வந்த கோல்ப்ரூக் ஜாப்பு நடைமுறையிலிருந்து இன்றைய ஆட்சியாளர்களின் ஜாப்பு நடைமுறை வரை வெள்ளிடை மலை என தெரிகிறது. தமிழ் தலைவர்கள் குறிப்பாக சோல்வரி அரசியல் ஜாப்பை ஒட்டிய காலத்தில் 14 மணி நேரம் மூச்சு விடாமல் பேசியும் பயனில்லை. தற்போது நாடாளுமன்றத்தில் திரைப்பட பாணியில் 14 நிமிடங்கள் அங்கிங்குமாய் காலை கையை உயர்த்தி முதுகை வளைத்து கண்ணை உருட்டி சொண்டை பிதுக்கி பேசியும் எந்த பயனுமில்லை. நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு தமக்கான மக்கள் ஆதரவை உள்ளும் புறமும் நிரூபிப்பது சரி. நாடாளுமன்றத்தில் பேச்சு போட்டி நடத்தி எதனையும் சாதிக்க முடியாது. மாறாக நாடாளுமன்றத்தை உள்ளும் புறமும் போர்க்களமாக மாற்றவல்ல திட்டங்களையும் வியூகங்களையும் வகுத்து அதற்கூடாக போராட்டத்தை நாடாளுமன்றத்துக்குள்ளும் புறமும் உலக அரங்கிலும் எடுத்துச் செல்ல வேண்டும். இதற்கான வியூகங்கள் வகுக்க பல வழிகள் உண்டு. இதற்கான வியூகங்களை தனி காணொளியாக ஆராய்வோம். இப்போது போராட்டத்துக்கான முதல் திட்டத்தை வரையறை செய்வோம். ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளும் புறமும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கை, இந்தியா தவிர மேலும் 31 நாடுகளில் அந்த தடைப்பட்டியல் நீள்கின்றது. ஆயுத போராட்டம் என்ற பேச்சுக்கு உள்ளும் புறமும் இடமில்லை. ஆனால் இனப்படுகொலைக்கு எதிரான குரலை மனிதநேயத்தின் அடிப்படையில் உலகெங்கிலும் முன்னெடுக்க முடியும். அதனை தமிழகத்திலும் முன்னெடுக்கலாம், முழு இந்தியாவிலும் முன்னெடுக்கலாம், அமெரிக்காவிலும் முன்னெடுக்கலாம், ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் முன்னெடுக்கலாம், உலகின் ஏனைய நாடுகளிலும் கூட முன்னெடுக்கலாம். அது எதிரிக்கும் தமிழர் உரிமைகளை எதிர்க்கவல்ல வேறு சக்திகளுக்கும் எதிரான ஆக பெரும் பலம் வாய்ந்த ஒரு ஆயுதம். செம்மணி புதைகுழியும் இதற்கு அரணமைக்கின்றது. குறிப்பாக 1958 ஆண்டிலிருந்து கருப்பு ஜூலை வரையும் அதன் பின்பும் அப்பாவி தமிழ் மக்கள் மீதான அனைத்து மனித படுகொலைகளும் தொடர்பான நீதி நிர்வாக நடவடிக்கைகளும் இவற்றுக்கு அணி சேர்க்கின்றன. முதலாவதாக முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, இசைப்பிரியா மீதான பாலியல் வன்முறை படுகொலை, சிறுவன் பாலச்சந்திரன் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை என்பவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி அதற்கான போராட்டத்தை உள்நாட்டு அரங்கிலும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் உலக அரங்கிலும் முன்னெடுக்க வேண்டும். இதற்கு வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் தளமாக கொண்டிருக்க வேண்டியதில்லை. தமிழ் சமூகம் ஒன்று நடைபெற்ற அநீதிகளுக்கு நீதி கோரி போராடுவதற்கான ஒரு பொது செயற்குழுவை உருவாக்க வேண்டும். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கு வகிக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களும் பங்கு வகிக்கலாம். சிவில் சமூக உறுப்பினர்கள், அறிஞர்கள், ஊடகவியலாளர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், மூத்த குடிமக்கள் உள்ளடக்கிய 30 உறுப்பினர்களை கொண்ட ஒரு செயற்குழுவை உருவாக்கி பிரச்சனையை கையாள்வதற்கு அதற்கு அனைத்து அதிகாரங்களையும் தமிழ் மக்கள் வழங்க வேண்டும். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் அதுவே தமிழ் மக்களால் உள்ளும் புறமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும்.
அதுவே மத்தியில் ஏற்பட்டுள்ள உள் உடைவுகளையும் சரி செய்யவும் புதிய செயல்பாட்டு பூர்வமான ஒரு பாதையை வடிவமைக்கவும் வழிகோலும். An idle mind is the devil's workshop. வெறும் மனம் பிசாசின் பட்டறை என்பதற்கிணங்க போராடாது தேங்கி வறண்டு கிடக்கும் ஒரு சமூகத்தின் மனதில் பிசாசுகள் குடிகொண்டு அதனை தங்கள் பட்டறையாக மாற்றிவிடும். இப்போது தமிழினத்தின் அரசியலும் அப்படித்தான் உள்ளது. எனவே இனப்படுகொலை என்ற ஆயுதத்தை கையிலேந்தி அதற்காக போராடவல்ல ஒரு அமைப்பை ஜனநாயக பூர்வமாக வடிவமைத்து வெற்றிடங்களில் நிரப்பி போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். சர்வதேச நாடுகளும் தமிழரின் தலையில் கொண்டையும் கட்டி கொண்டையில் பூவும் கட்டி அதற்கப்பால் தலையில் குருவிக்கூடும் கட்டி செல்லும். உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களே, ஈழத்தமிழ் மண் இந்து மாகடலின் மையத்தில் இந்தியாவின் வாசற்படியாக இருக்கவல்ல அதன் கேந்திர அமைவிடத்தின் நிமித்தம் உலக பெரும் வல்லரசுகளை எல்லாம் ஈர்க்கவல்ல புள்ளியில் உள்ளது. சர்வதேச கவனத்தை ஈர்க்கக்கூடிய புள்ளியில் உள்ளதால் அதனை ஒரு முதலீடாக கொண்டு அறிவாற்றலுடனும் ஆளுமை திறனுடனும் தமிழ் தலைமைகள் செயற்பட வேண்டும். இது போன்ற உண்மை தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.